இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டிமா, டின்னருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், வாங்க. எனக்கு இப்ப சுத்தமா பசிக்கலடா. சார், நீங்க விவேக் அண்ணா, நீங்களாவது வாங்க. எனக்கும் பசிக்கல சுதீர். நீங்க ஏன் பசிக்கலன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என்ன பத்தி யோசிக்காதீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு லட்சுமி, நீ சாப்பிடுற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம். இலங்கை மாதிரி ஒரு கோட்டை, கௌரவ சேனை மாதிரி ஒரு கும்பல், அப்படி இருந்தும் உன் வாழ்க்கை ஒத்தையடி பாதையா மாறிடுச்சு. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு லக்ஷ்மி. லக்ஷ்மி, தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறத நீ கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நாம செஞ்ச தப்புகளை நினைச்சு பரிதாபப்படுறது. இப்போ அது உனக்கு ரொம்பவே தேவை. அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி பட்டிக்காட்டு ஆளால எங்களை மாதிரி சிட்டி ஆளுங்களோட ஒத்து போகவே முடியாது. உன்னோட இந்த அழகு, உன் படிப்பு பட்டிக்காட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு வேணா பொருந்தலாம். மித்ரா மாதிரி அழகும் அறிவும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருந்தாது. சரி, போனா போகட்டும். இப்பவாவது நீ முழிச்சுக்கிட்டியே, விவாகரத்து வேணும்னு முடிவு பண்ணது சரிதான். நீ எதுக்கும் பயப்படாத. 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா விவாகரத்து கிடைச்சிடும். நீ வீட்டுக்கு போறதுக்கு எல்லா வழியும் திறந்தே. ஆண்டி, லக்ஷ்மி எப்படியும் இங்கிருந்து போயிடுவாள். அவ இருக்கிற வரைக்குமாச்சு தனியா சாப்பிடும் போது நம்ம கொஞ்சமா கம்பெனி கொடுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? யூர் ரைட் மனிஷா. இப்படி ஒத்தையடி பாதையில போறவங்களுக்கு ஆறுதலை கொடுத்தா நமக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்ல. லக்ஷ்மி, நான் பரிமாறட்டுமா? என்ன லக்ஷ்மி இது கூச்சப்படுற? நானே பரிமாறுறேன். நான் பரிமாறேன். ஐயோ லக்ஷ்மி, என்ன இது? என் கையால பரிமாறலான்னு பார்த்தா எல்லாமே இப்படி கொட்டி போயிடுச்சு. இப்ப என்ன சாப்பிடுவ லக்ஷ்மி? சாப்பிடவும் எதுவுமே இல்லையே. பாவம், நீ தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறியா? சாப்பாடு பிரம்மனோட இன்னொரு ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. அதோட அருமை அதை விளைக்கிற விவசாயிக்கும், பசியோட பட்னியா தூங்குற ஆட்களுக்கும், உழைச்சி வாழ்ற மக்களுக்கும் மட்டும்தான் அது தெரியும். உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கும் காலுக்கிட்டே எல்லா வேலையும் நடக்கிறவங்களுக்கும் அதோட மதிப்பு எப்பவுமே தெரியாது. உணவோட அருமை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணணும்னு நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் அதோட மதிப்பு தெரியாம இருந்ததுக்கு மன்னிச்சிட சொல்லி அந்த சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்ன லக்ஷ்மி, நான் என்னமோ வேணும்னே கீழே போட்ட மாதிரி பேசுற? நீங்க வேணும்னு பண்ணீங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க இப்ப போலாம். நாங்க சாப்பிட்டு முடிச்சதும் இங்க வேலைக்காரங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும். அரவிந்த் அக்கா வந்துட்டு இருக்காங்க. உன்னை இங்க பார்த்தா நெருப்புல உப்ப போட்ட மாதிரி வெடிச்சு தள்ளிடுவாங்க.
நாங்க எல்லாரும் இங்க நிம்மதியா சாப்பிடணும்னா நீ இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும். நான் வச்சிடுறேன். லக்ஷ்மி, என்னங்க? என்னங்க இது? நீ இன்னும் சாப்பிடலன்னு சொன்னேல்ல, அதான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க காட்டுற இந்த அன்பு உலகத்துல எல்லாத்த விட சிறந்தது, மதிப்பிட முடியாதது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்தா. ம். நீ எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். இந்தா. நான் உன் மேல அன்பாலையோ இல்ல அக்கறையாலேயோ இதை கொண்டு வந்திருக்கேன்னு நீ நினைக்காத. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ இப்ப பசியோட இருக்கேன்னு உன்னை கொடுமைப்படுத்துறோன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா மறுபடியும் எங்க குடும்பம் மானம் தான் போகும். சிச்சுவேஷன் அது வரைக்கும் போகக்கூடாதுன்னு தான், என் குடும்பம் மற்றவங்க முன்னாடி தலை குனியக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். அவ்வளோதான். என் மேல உங்களுக்கு எந்த அன்பும் இல்லைன்னு உங்க காதலி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீங்க கிளம்பி போனப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க அதை தனியா சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரி சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல சாப்பிடு. ஒரு பக்கம் குண்டூசிய நெஞ்சில குத்திட்டு அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கு நீங்க பண்றது. என்ன ஒரு மூணாவது மனுஷியா நினைச்சு என்னால இந்த குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட சொல்றீங்களே, இத உண்மையிலேயே மனப்பூர்வமா என்னால சாப்பிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத சாப்பிட்டுட்டு வயிறை நிரப்பிக்கிட்டு நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன்னு நினைக்கிறீங்களா?